பகலுக்கு பயந்து சாப்பிடாதீங்க சஹர்ல. எதுக்கு? பகலுக்கு பயந்து சார்ல சாப்பிடுறது. இதுல உமா பாப்பா மாதிரி சின்ன வயசுலேயே பயிற்சி கொடுத்துருது. சரியா அதான் சொல்லு, தண்ணியை தூக்கி ஓடி வந்துடுவேன், அதான் சொல்றா கூட்டிட்டு, இல்லாட்டி செத்துருவேன் என்ன மாதிரி விளங்கிட்டா. அப்ப அதான் சொல்ற நேரத்துல ஒரு வேகமா என்ன செய்யறது, தண்ணியை குடிக்கிறேன்னா மகனே உன்னோட டைம் நீ முடிஞ்சுது, இதான் உனக்கு கடைசி தண்ணி என்ன மாதிரி அதை கொண்டு வந்து தந்த உடனேயே இப்படியே பழகினவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சஹர்ல பார்க்கலாம். அதான் ஒருத்தர் சொன்னாரு, முஸ்லீம்கள் சஹர் செய்யறதை யாரா பார்த்தாங்கன்னா இது மாதிரி நோம்ப காலம் ஃபுல்லா பிடிக்கலாம்னு சொல்றோம். எது சஹர் இதை பார்த்தோம்னா அந்த லெவல்ல இருக்குமா. ஏன் அவ்வளோ வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாம் செய்யறது யாரு? பெண்கள். செய்ய வைக்கிறது பெண்களை, அவங்களுக்கு நன்மையை நினைச்சு ஃபுல்லா செய்யறாங்க. பிசினஸ் ஆகிக்க கூட சொல்லல, ஃபேமிலியா லைஃப்ல சரியா ஃபுல்லா செஞ்சு வச்சாச்சு. அதை பார்த்து அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால உட்கார்ந்து விட முடிக்கணும் வேலை. அதை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு உரப்பு கண்டு சொல்லி ஒரு விஷயம் சாப்பிட்டு இனிப்பு கண்டு உண்டை சாப்பிட்டு அதில் ஏப்ப முட்டு எல்லாம் முடிஞ்சு தண்ணி பிளேட்டி டீ எல்லாத்தையும் ஊற்றி அதுக்கப்புறம் சுபபுறம் ஒரு தூக்கம் துகர் வரைக்கும் இப்படி ஒரு நோன்பு தேவையான இது நல்லா வாய்க்கிறது. இது ஹராம் ஹலால் இங்கே பேசல. ஆனா இது ஒரு இபாதத்துக்குரிய ஒரு அழகான வடிவத்தை ஒரு நாளும் கொடுக்காது. இபாதத்துக்குரிய சஹர் செய்ய சொன்ன ஒரு குத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரு, நீங்க சஹர் செய்யுங்க, ஃபைன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்வதில் பரக்கத்து உண்டுன்னு சொன்னாங்க. அர்த்தம் நம்ம அதாவது பகலை சாதாரணமாக நம்ம தாங்கக்கூடிய அளவில் ஒரு கால சாப்பாடு, அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற லெவலில் இருக்கணும். ஆனா உண்மையை சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்டா எடுக்கிறாங்க, ஜம்மு செய்யறாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் அதே போல லஞ்சையும் சேர்த்து ஜம்மு தான் அங்க நடக்குதே தவிர யாரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரும்பாலும் எடுக்கிறாங்க இல்லை. ஆனால் எல்லாரையும் சொல்லல, ஆனா நிறைய நடக்குது அப்படி. சஹர் என்ற அடிப்படையில நம்ம சாதாரணமா, அதாவது சாப்பிடக்கூடாது, சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வயிற்றை ஃப்ரீயாக வச்சுக்கண்டு நோன்பு பிடிச்சு பழகினோம்னு சொன்னால் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய, அதே நேரம் அது ஹெல்த்துக்கும் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு நலவை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தும். ஆனா எங்களுடைய சஹர்கள் அல்லாஹ் ரசூலும் விரும்புற மாதிரி இல்லை என்பது உண்மை. நிறைய சஹரை முடித்து விட்டு நம்ம அதாவது செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சஹர் முடிவு ஒன்று இல்லை எங்களுக்கு தெரியும். அப்ப சஹரை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் இடைவெளி வைத்து சஹரை நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு அவ்வளவு சஃப்ல முதல் சஃப்ல போய் நிற்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களாக நாங்க மாறணும். இதுல அதாவது சொல்ல போனால் சஹருக்கென்று பிரத்யேக கவனமே இருக்கக்கூடாது, சாதாரண கவனம் இருக்கணும். அப்படி உங்களோட ஃபேமிலிகளை உருவாக்கணும். அதுக்குன்னு அவங்க எடுத்துக்கண்டு சமைச்சிக்கண்டு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னா சஹருக்கு எழும்பி நிறைய சமைச்சிட்டிக்கிற ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வேலையா நினைங்க. அவர்களுக்கு வணக்கத்துக்கு எந்த இடமும் இல்லை. இவருக்கு தராவி தொழிட்டு வந்து உட்கார்ந்துடுறது. அந்த பெண்கள் நிறைய இபாதத்தும் செஞ்சு இந்த சஹருக்குரிய வேலையை செய்யறதுக்காக வேண்டி 3 மணி 2 மணிக்கெல்லாம் எழும்பி எல்லா வேலையும் செய்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது பொருத்தமான விஷயம் இல்லை. காரணம், பகல் பொழுதில் உள்ள எல்லா சோர்வுக்கும் இது ஒரு காரணம். பகல் பொழுதில் உள்ள எல்லா சோர்வுக்கும், நல்லா சாப்பிட்ட சோறு வராம இருக்கும், அது சோர்வுக்கும் காரணம். சரி, இஃப்தாருடைய நேரம், இதுல நீங்க கவனம் எடுக்க வேண்டும். இஃப்தாருடைய நேரம் ஆகப்பெரிய ஒரு சோதனை. அது என்னடா, இவ்வளவு நேரமும் பசியில் இருந்த வேதனையில இஃப்தார் செய்யற மாதிரி இருக்குது. ஏன்? அதே அளவு சாப்பாடு தான் அங்கேயும். இதுல வேற இஃப்தார் லைவ் டெலிகாஸ்ட் வேற டிவியில கலைட்டா முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் காட்சி. அதை பார்த்தாலும் அவன் என்ன செய்யறான், நோன்பு திறக்கிறது இவ்வளோ வெரைட்டி என்ன செய்யறான் வச்சுக்கிறான் லெவல். அதுக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க, 3 மணிலேருந்து ரெடியாக ஆரம்பிக்கணும். ஃபேமிலியா இருக்கிறவங்கள சொல்றேன், 3 மணிலிருந்து ரெடியாக வைக்கணும். இது இஃப்தார் ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இஃப்தார் என்னது, எனக்கு தெரிந்து ஹதீஸ்கள்ல எங்கேயும் இஃப்தார ஒரு ஃபங்க்ஷனாக வச்சதாகவோ அல்லது ஒரு பள்ளியில வச்சதாகவோ ஒரு அதாவது சந்தர்ப்பத்துக்கு இஃப்தார் வைக்கிறது ஓகே. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு ஒன்று கூடல் நடக்குது. ஒன்று கூடல் வந்த மக்களுக்கு ஒரு இஃப்தார் என்ன செய்யுது, இஃப்தாருக்காக ஒன்று கூடல் என்று வச்சதாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஒன்று கூடலுக்காக ஒரு இஃப்தார் வந்திருக்க, நைட்டுக்கு வந்தாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக நைட் மீட்டிங்ன்றது இல்லையே. அதே மாதிரி இஃப்தாருக்காக மீட்டிங், இஃப்தார் பயான் நிகழ்ச்சி. அப்ப சஹர் மட்டும் தான் சொன்ன, உங்களுக்கு இரவு பயான், சஹர் பயான், அடுத்து இஃப்தார் பயான். எங்கே நீ இபாதத் செய்யக்கூடாது, எங்கே என்ன செய்யக்கூடாது, இஃப்தார் பயான் நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிறது. அங்கே நீ எதுவும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூட பயான் தான் கேட்கணும். இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேளுங்க. அவர் பயான் பண்ணி நினைக்கிறார், இப்படி துவா கேட்கிறது. இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இது சஹாபாக்கட்ட காலத்திலேயோ இஃப்தார் கொடுக்கணும் ஆர்வமா அந்த காலத்திலே பார்க்க முடியலை. ஆனால் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஹதீஸ்களை அறிஞர்களிடத்துல லைஃபான ஹதீஸ்கள் தான். நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் என்று வரக்கூடிய, யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, மன் ஃபத்தர சாஹிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு அவர் நோன்பு பிடிச்ச நன்மை என்ன செய்யும், அவருக்கும் கிடைக்கும், இவருக்கு எதுவும் குறையாமல் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன பலகீனமான செய்திகள் தான். ஒரே ஒரு செய்தி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போய் விருந்துக்கு போனாங்க. விருந்து பொதுவான டைம்ல விருந்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நோம்பாளிகளை நோன்பு திறக்க செய்வானாக அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு செய்தியை புரிஞ்சு கொள்றோம். எங்களோட வீட்டுல 4 பேர் நோன்பு திறந்தா அதுல ஒரு நன்மை என்ன செய்யுது இருக்குது, நம்ம 4 பேருக்கு நோன்பு திறக்க வச்சா நன்மை இருக்குது என்ற இந்த ஹதீஸ் தான் என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லயே சஹீஹான ஹதீஸே தவிர மற்றபடி இது நோம்பாளி எங்கேயாவது நோன்பு திறந்தா ஓதுற துவாவும் அல்ல, ரசூலுல்லாஹ் வேறொரு டைம்ல ஓதின துவா. இந்த அடிப்படையில் உள்ள செய்தியை தவிர இதற்காக வேண்டி மெனக்கெட்டுக்கன்னு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல நம்ம இந்த மாதிரி நடந்து கொள்வது தவறு. இரண்டாவது, நோன்பு திறப்பதன் மூலம் ஒரு இபாதத்தை செய்யறோம். நாங்க நிறைய பேர் நோன்பு திறத்தல சஹர இபாதத்தா நினைக்கிற மாதிரி நோன்பு திறத்தல என்ன செய்யறது இல்ல, இபாதத்தா நினைக்கிறது இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, நோன்பு திறக்கிறது உதாரணமா எல்லாம் வச்சிருக்கு, அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லுவான். சிலர் சாப்பிடுவான், ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு ஓதி கண்டிருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம ஹவா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு கண்டிக்கிறோம், அவெல்லாம் திக்ரு துவாக்கல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நாங்களும் வச்சு என்ன நாமளும் அந்த பாங்கு துவா எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் உமர பாதி எல்லாம் சொல்லி முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் என்ன சரி நாங்களும் சாப்பிடுறது. இப்படியான சில விஷயங்கள் நம்ம கண்டிருப்போம். இது பிழை, இது பிழை. நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்பது லைஃபான செய்தி, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்யற பெரிய இபாதத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துவது இந்த சமுதாயம் ஹைர்ல இருக்கிற இடத்துக்கான ஆதாரம். ஏன் தெரியுமா? பகல் ஃபுல்லா நீங்க பசியில இருக்கிறீங்க, பசியில இருந்துட்டு இறைவன் நோன்பு திறக்க சொல்ற 6 மணிக்கு நோன்பு திற அண்ணா, சூரிய மறையிற டைம் நோன்பு திறக்க சொல்ற. நீங்க அந்த நேரத்திலையும் ஒரு நாள் நான் 2 நாள் வேணும்னா இருப்பேன், ஒரு நாள் இல்ல 2 நாள் வேணும்னா இருப்பேன் அப்படின்னு நீங்க நிற்பது பெருமைக்கு சமம். எதுக்கு சமம்? பெருமைக்கு சமம். அப்படி நிக்காம யா அல்லாஹ் என்னால ஏழுமோ என்றதுக்காக நான் இருக்கல, நீ சொன்னாய் அதனால இருந்தேன், நீ தரக்கூடிய தண்ணீர் நீ தரக்கூடிய சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல என்னால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு நீங்க சாப்பிடுறது நீங்க அடிமை என்றதுக்கான ஆதாரம், நீங்க அடிமை என்பதற்கான ஆதாரம். ஏன் அவ்வளவு பதட்டத்தோட ஆளா நீ தாரது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருந்தான். திடீர்னு ஒரு வெட்டுக்கிளி அவருக்கு முன்கால அல்லாஹ் தஆலா போட்டான், தங்க வெட்டுக்கிளி. அவர் என்ன செஞ்சார், அதை என்ன செஞ்சார், அள்ளி போட ஆரம்பிச்சு, தங்க வெட்டி எல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சார். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலம் அகுன் அக்னைதுக, உங்க எல்லாமே நான் தந்தனா இல்லையா, இது தேவையா, இந்த தங்க வெட்டுக்கிளி தேவையா அளவுக்கு உனக்கு ஏதாவது வச்சனான்னு கேட்கிறான். அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, யா அல்லாஹ் எனக்கு எல்லாமே தந்தார், வலாக்கின் லா கினா அன் பரக்கத்தி, உன்னோட பரக்கத்து எனக்கு என்றைக்கும் தேவைதான், நீ எவ்வளவு தந்தாலும் நான் வாங்குற லெவல்ல தான் என்ன செய்றேன் நான் இருக்கிறேனே தவிர அது எனக்கு முழுமையாக தேவைதான் என்று யார் சொல்றாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னதான ஹதீஸ் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப எங்க ஆர்வம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் தார நேரத்துல என்ன இந்த மாதிரி இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு பெருசான ஆசையில ஒரு உடி இருந்தா போது மட்டும் துவா கேட்கறோம்னு நினைக்கிறான், ரைட்டா? பெருசான ஆசை உனக்கு இருக்கிற ஆசை அல்லாஹ்வுக்கும் தெரியும், ஆனா அல்லாஹ்ட்டே சொல்லிடுறது இக்லாஸா என்ன, இந்த நமக்கு அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லை, ஆனா எல்லாரும் ஆசை உள்ளவங்க யாருக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்ட்டே அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான லெவலில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. இஃப்தாருடைய நேரம் என்பது நோன்பு திறப்பதன் மூலம் இறைவன் சந்தோஷம் அடைகிற நேரம். நம்ம அந்த இடத்துல இஃப்தார் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா பெரிய நன்மை தரக்கூடிய நேரம். அந்த இடத்துல நம்ம துவா கேட்கணும், துவா கேட்டு அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் என்ன இல்லை. நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டிய பிஸ்மில்லா சொல்லி நோன்பு திறக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நோன்பு திறத்துல முடிக்கிறது, மக்ரிப் தொழுகைக்கு என்ன செய்யறது, நம்ம போவதுதான் நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அதுக்கார்கள் திக்ர்கள் துவாக்கல்ல ஈடுபடுங்கன்னு வரல. ஈடுபட்டால் தவறு கிடையாது, ஆனா அதை வளமைப்படுத்துவது, அதை ஒரு என்ன ஃபார்மேட்டாக மாற்றுவது என்பது என்ன செய்யும், விதத் என்ற பகுதியில் என்ன செய்யும், போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குரிய இந்த நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு இந்த உரிய நேரத்தில் நான் 4 விஷயங்கள் 5-6 விஷயங்கள் சொல்ல நினைச்சேன், 4 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். 4 விஷயங்கள் என்னன்னு ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொன்றுலையும் 4 சொன்னீங்கன்னு நினைச்சிருவாரு. 4 விஷயங்கள் என்னது சொல்லிக்கிறேன். ஒன்று, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்கள், அதுல 4 அம்சங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சுட்டி காட்டினேன். இரண்டாவது, சஹருடைய நேரம் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். பகல் நேரம் இதுல நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். இஃப்தாருடைய நேரம் நம்ம தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு பெரும் பகுதி இருக்குது, அது நமக்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை. இரவுடைய நேரம், அந்த
இரவு நேரம் என்பதுதான் நான் இந்த பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் தான். என்றாலும் நேரம் முடிந்து விட்டது. இந்த பகுதிகளை மனதில் நம்ம கொண்டு இன்னும் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், ரமலானை பற்றிய சட்டங்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தேடி படிங்க. அதெல்லாம் தேடி படித்து ரமலானுக்கு வருவதற்கு முன்னால் ஷாபான்ல ஒரு 3, 4, 5 நோன்புகளை பிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு மனநிலையை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அடிக்கடி அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, இந்த ரமலான உனக்கு திருப்தியான ரமலானாக நான் முடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு என்னது தாண்டு துஆ கேட்டுக்கண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய துஆ ஒரு தௌஃபீக் என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த நிலை நமக்கு உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலானை கடந்த ரமலான் போன்று அல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ரமலானாக பயன்படுத்திய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவான். அப்படிப்பட்ட வாய்ப்பை மனைவிக்கும் தந்தல் பாடிப்பான. ஹதா மா இன்தி வல் இல்மு பில்லாஹி வ அகூலு கௌலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.